Hi friends, welcome to my channel. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா PGTRP Zoology Unit 5ல கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பார்க்க போறோம். கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது டிஷ்யூல நடக்கக்கூடிய மெட்டபாலிக் process மூலம் வெளியாகக்கூடிய ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தான் வந்து வேஸ்ட் கேஸஸ் தான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படினு சொல்றோம். சோ அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட பாடியில இருந்து எப்படி எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். The transport of carbon dioxide from the tissue to the lungs through the blood is called carbon dioxide transport. கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட டிஷ்யூல இருந்து blood மூலம் லங்ஸ்க்கு கடத்தப்படக்கூடிய ஒரு செயல் தான் நம்ம கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். கார்பன் டை ஆக்சைடு is continuously produced in the cells. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது செல்ஸ்ல தொடர்ச்சியா வெளியேற்றப்படக்கூடிய ஒரு gases தான் கார்பன் டை ஆக்சைடு. Adult man produce about 200 ml of carbon dioxide per minute. Adult manல பார்த்தோம் அப்படின்னா per minutesக்கு வந்து 200 ml carbon dioxide வந்து release ஆகுது. It is toxic and the cells cannot tolerate the accumulations of carbon dioxide. இந்த இது வந்து carbon dioxide அப்படிங்கிறது செல்ஸ்ல டாலரேட் பண்ண முடியாத ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அதனால இது கண்டிப்பாக வந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு கேஸஸ். ஹென்ஸ் கார்பன் டை ஆக்சைடு மஸ்ட் பி எலிமினேட்டட் அண்ட் இட் இஸ் டன் பை லங்ஸ். ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணப்படுது, லங்ஸ் மூலம் நம்மளோட பாடியிலிருந்து வெளியேற்றப்படுது. The carbon dioxide formed in the cells and the tissue is carried to the lungs by the blood. கார்பன் டை ஆக்சைடு செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகி செல்ஸ் அண்ட் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகி பிளட் மூலம் கேரி பண்ணப்பட்டு லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து நம்மளோட பாடியிலேருந்து வெளியேற்றப்படுது. திஸ் இஸ் கால்டு கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட். இந்த செயலுக்கு தான் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். The carbon dioxide transported both by plasma and RBC. About 75% of the carbon dioxide is carried by plasma and the remaining 25% is carried by RBC. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை பிளட்ல ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்மாவும் ஆர்பிசியும் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதில் வந்து 75% கார்பன் டை ஆக்சைடை கேரி பண்ணக்கூடியது பிளாஸ்மா அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 25% ஆர்பிசி தான் கேரி பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் இன் 3 forms. நேம்லி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 3 வழிகளில் வந்து அது வந்து வெளியாகுது 3 forms. என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். சொல்யூஷன், பிசிக்கல் சொல்யூஷன் சொல்லக்கூடிய மெத்தடில் 7%, கார்போனிக் ஆசிட்டு நெக்லிஜிபிள் அமௌண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவும், கார்போமினோ காம்பவுண்டில் வந்து 30%, பைகார்பனேட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மில் 63%, டோட்டலாக 4%. 3 forms சொல்லியிருக்காங்க, பட் டோட்டலாக 4 forms கொடுத்துருக்காங்க. இந்த வழிகள் மூலமாகவும் நம்மளோட பாடியிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. ஸோ அது எப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். First in the solution, carbon dioxide diffuses into the plasma and dissolve in the fluid as the solution of carbon dioxide. இது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பிளாஸ்மாவில் டிஃப்யூஸ் ஆகி தென் வந்து இந்த சொல்யூஷனில் வந்து என்ன ஆகுது, சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது. பிளாஸ்மா அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அதில் வந்து டிசால்வ் ஆகுது இந்த கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் கேரிட் அஸ் சச் டு டிஷ்யூ. ஸோ பிளாஸ்மாவோட டிசால்வ் ஆகி டிஷ்யூக்கு கேரி பண்ணப்படுது. 7% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் அஸ் சொல்யூஷன். ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த சொல்யூஷன் மூலம் 7% வந்து கேரி பண்ணப்படுது. ஆஸ் ஏ கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது a negligible amount of carbon dioxide dissolved in the plasma to form carbonic acid. கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது H2CO3 நம்ம கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகுது, பிளட்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆகி கார்போனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. கார்போனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகி இது வந்து வெளியாகுது. அண்ட் இட் இஸ் கேரிடு டு த லங்ஸ். கார்போனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகி லங்ஸு கேரி பண்ணப்படுது. இந்த லங்ஸ் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்டு டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ லங்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் டு ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ லங்ஸுக்கு போனதுக்கு பிறகு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியேற்றப்படுது. அதாவது
நம்ம வந்து உச்சுவாசம் வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது நமக்கு வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே தான் உள்ளே வரும் பொழுது அது லங்ஸில் வந்து பியூரிஃபை ஆகி ஆக்சிஜன் வந்து திஷ்யூக்கு கேரி பண்ணப்படுது. திஷ்யூலேருந்து வெளியே கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸுக்கு போகும். லங்ஸ் மூலம் நம்ம வந்து சுவாசம் வெளிச்சுவாசம் நடக்கும் பொழுது அது வந்து வெளியேற்றப்படும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடானது கார்பானிக் ஆசிட்டாக வெளியேற்றப்படுது. நெக்ஸ்ட்டு RNH2 + CO2. RNH2 அப்படிங்கிறது லாஸ்ட்டில் உள்ள ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். ஆஸ் கார்பமினோ காம்பவுண்ட்ஸ். கார்பமினோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் த அமினோ குரூப் ஆஃப் புரோட்டீன் டு ஃபார்ம் கார்பமினோ காம்பவுண்ட்ஸ். இந்த கார்பமினோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடோட அமினோ குரூப் வந்து சேர்ந்து கார்பமினோ காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. திஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் கேரிடு டு த லங்ஸ் வேர் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்சபிள். அங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடோட கார்பமினோ காம்பவுண்ட் அமினோ குரூப் சேர்ந்து கார்பமினோ காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகி இது வந்து லங்ஸுக்கு கேரி பண்ணப்பட்டு அங்கே வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ் மூலம் வெளியேற்றப்படுது. RNH2 அப்படிங்கிறது தான் வந்து கார்பமினோ காம்பவுண்ட் குரூப். அமினோ குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இது RNH2 + கார்பன் டை ஆக்சைடு. இது சேர்ந்து தான் வந்து RNHCOOH அப்படிங்கிறது கார்பமினோ காம்பவுண்டாக மாறுது. இது வந்து என்ன ஆகுது, திஷ்யூலேருந்து இது வெளியேற்றப்படுது. திஷ்யூலேருந்து வெளியேற்றப்பட்டு லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து திரும்ப வந்து நம்மளோட பாடியிலேருந்து வெளியேற்றப்படும். about 30% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் கேரிட் ஆஸ் கார்போமினோ காம்பவுண்ட். இதில் வந்து கார்போமினோ காம்பவுண்டாக இந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வெளியேற்றப்படுதுன்னா 30% ஆஃப் த கார்போஹைட்ரேட் வந்து கார்போமினோ காம்பவுண்டாக வெளியேற்றப்படுது. புரோட்டீன் ஆர் ப்ரெசன்ஸ் இன் தி பிளாஸ்மா அண்டு ஹீமோக்ளோபின்ஸ். இப்போ புரோட்டீன் அப்படிங்கிறது பிளாஸ்மாவிலையும் ப்ரெசன்ஸாக இருக்குது, ஹீமோக்ளோபின்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஒரு பிளட்டுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பிளாஸ்மா, ஆர்பிசி இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆர்பிசியில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்கிறோம், ஹீமோக்ளோபின் பிக்மெண்ட்டு. ஸோ இதுலேயும் அந்த குளோபின் பார்ட்டு தான் ப்ரோட்டீன், பிளாஸ்மாவிலையும் ப்ரோட்டீன் ப்ரெசன்ஸாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் பிளாஸ்மா ப்ரோட்டீன் to form carbaminoproteins, and carbon dioxide combines with the protein form hemoglobin to form the carbaminoglobins. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மாவில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கார்பமினோ ப்ரோட்டீனாகவும், தென் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீமோக்ளோபினில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட சேர்ந்து கார்பமினோக்ளோபினாகவும் ஃபார்ம் ஆகுது. ஹீமோக்ளோபினில் இந்த குளோபின் தான் ப்ரோட்டீன், பிளாஸ்மாவில் இந்த பிளாஸ்மா வந்து ப்ரோட்டீன், பிளாஸ்மா ப்ரோட்டீன் சொல்கிறோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து கார்பமினோ ப்ரோட்டீனாகவும் கார்பமினோ குளோபினாகவும் ஃபார்ம் ஆகுது. The amount of carbon dioxide transported through plasma protein is less and that through hemoglobin is high. அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட், அதாவது பிளாஸ்மா மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகவும், குளோபின் ப்ரோட்டீன் மூலமாக அதாவது ஹீமோக்ளோபின் மூலமாக அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. பிளாஸ்மா ப்ரோட்டீன் மூலமாக குறைவான கார்பன் டை ஆக்சைடும், ஹீமோக்ளோபின் மூலமாக அதிகமான கார்பன் டை ஆக்சைடும் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. இது ஏன் அப்படின்னா திஸ் இஸ் பிகாஸ் த ப்ரோட்டீன் இன் த ஹீமோக்ளோபின் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் த பிளாஸ்மா ப்ரோட்டீன். அதாவது ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீனோட பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் அளவு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரோட்டீனை பொறுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது வேரியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆஸ் பைகார்பனேட் மெத்தட்ஸில் வந்து நமக்கு வந்து பைகார்பனேட் வடிவத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட பாடியிலேருந்து எலிமினேட் ஆகுது. about 63% ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் as bicarbonate in RBC as well as in plasma. 63% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து பைகார்பனேட்டாக
ஆர்பிசி மூலம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஆர்பிசி மூலமும் பிளாஸ்மா மூலமும் வெளியேற்றப்படுது. மோஸ்ட் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு என்டரிங் த பிளட் ஃப்ரம் த டிஷ்யூ டிஃப்யூஸ் இன்டு தி ஆர்பிசி. அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து டிஷ்யூலேருந்து பிளட்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர்பிசியில் டிஃப்யூஸ் ஆகுது. இந்த ஆர்பிசி கார்பன் டை ஆக்சைட்ஸ் கம்பைன்ஸ் வித்து வாட்டர் டு ஃபார்ம் கார்பனிக் ஆசிட்ஸ். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆர்பிசியோட கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து கார்பனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்பிசியில் கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட சேர்ந்து கார்பனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. ஆர்பிசியோட சேர்ந்து கிடையாது. ஆர்பிசியில் என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து கார்பனிக் ஆசிட்டாக ஃபார்ம் ஆகுது. அதாவது H2CO3 ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்பிசி திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆக்சலரேட்டட் பை அன் என்சைம் இஸ் கால்டு ஹார்மோனிக் அன்ஹைட்ரேஸ். ஆர்பிசியில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய அந்த என்சைமுக்கு பேர் ஹார்மோனிக் அன்ஹைட்ரேஸ். இந்த என்சைம் மூலம் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. த ஹார்மோனிக் ஆசிட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் இமிடியேட்லி டிசோசியேட்டட் இன்டு ஹைட்ரஜன் அயான் அண்ட் பைகார்பனேட் அயான். அங்கே வந்து என்ன ஆகும், இந்த கார்பனிக் ஆசிட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அங்கே போயிட்டு இமிடியேட்டாக என்ன ஆகுது, டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆகி இந்த கார்பனிக் ஆசிட்டானது ஹைட்ரஜன் அயனாகவும் பைகார்பனேட் அயனாகவும் பிரியுது. The bicarbonate ion diffuse through the RBC membranes into the plasma. இப்போ diffuse ஆகி என்ன ஆகுது, இந்த பைகார்பனேட் அயான்ஸ் வந்து இது ஹைட்ரஜன் அயான், இது பைகார்பனேட் அயான், இது வந்து ஆர்பிசியை விட்டு வெளியில் வந்துடுது. எங்கே, பிளாஸ்மாவுக்கு. ஆர்பிசி மெம்பரைன் வழியாக அதை கடந்து பிளாஸ்மாவில் வந்துடுது. பட் த ஹைட்ரஜன் அயான் ஆர் ரிட்டைன்ஸ் இன்சைட் த ஆர்பிசி. ஆனால் ஹைட்ரஜன் அயான் மட்டும் ஆர்பிசிக்குள்ளே நின்றுக்கிறது. To maintain neutrality, chloride ions of plasma diffuse into the RBC. This is called chloride shift. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் வந்து ஆர்பிசியில் இருக்கிறதுனால ஆர்பிசியில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் த பைகார்பனேட் அயான் சொல்லக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வெளியானதுனால பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால ஆர்பிசியோட பிஹெச் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்னாகும் அப்படின்னா பிளாஸ்மாவில் வெளியில், பிளாஸ்மா அப்படிங்கிறது ஆர்பிசியோட அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மாவிலேருந்து குளோரைடு அயன் என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்பிசிக்குள்ளே என்ட்ரு ஆகுது, டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இதனால் அங்கே வந்து நியூட்ரலிட்டி நடக்குது. பிஹெச் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம குளோரைடு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் குளோரைடு ஷிஃப்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். குளோரைடு ஷிஃப்ட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து நம்ம எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.